வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹரியாலி. அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ, ஒரு கட்டு புதினா 10 கிராம், ஒரு கட்டு கொத்தமல்லி 20 கிராம், ஒரு பச்சை மிளகாய், ஃப்ரை பண்ண வெங்காயம் 130 கிராம் 2 நம்பர், 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, பாதாம் 11 நம்பர், முந்திரி 11 நம்பர், 7 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், முழு மிளகு 22 நம்பர், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. மிக்ஸி ஜாரில் 11 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 11 நம்பர் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. 7 பல் பூண்டு, இஞ்சி 1 இன்ச்சு, பச்சை மிளகா 1 நம்பர், மிளகு 22 நம்பர், ஜீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கட்டு 20 கிராம்ங்க, இலை வரைக்கும், நான் காம்பு எடுக்கலை. புதினா 1 கட்டு 10 கிராம், இதுவும் இலை வரைக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் திக்காக பச்சை கலரில் வரா மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 லெக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. லெக் பீஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே 3 கோடு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருப்பிட்டு இங்கே 3 இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி இன்னொரு பீஸ்லேயும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மசாலாவில் இதை ஊற வைக்கும் போது 1 hour ஊற வைப்போம் இல்லைங்களா? அப்போ இதுக்குள்ளெல்லாம் இந்த மசாலாவோட டேஸ்ட் உள்ளே இறங்கும். அதுக்கு தான் கட் பண்ணுறோம். இதுமாரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 4 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணலாங்க. நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவருக்கு எடுத்து வச்சுருங்க. மேரினேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து 5 டீஸ்பூன் தயிர் நல்லா விஸ்கில் பீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மிக்சிங் நல்லா அந்த சிக்கனுக்கு மேலெலாம் ஊறணும். நம்ம கட் பண்ணதெல்லாம் தேய்ச்சி விடுங்க. இது 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணுங்கள். தனியாக எடுத்து வச்சுருங்க. 1 ஹவருக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 130 கிராம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை அப்படியே வதக்கிட்டே இருங்க. இந்த பாருங்கள், கலர் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்க வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நிறைய எடுத்து அப்படியே போடாதீங்க. சிக்கன் வரைக்கும் அப்படியே எடுத்து போடுங்க. அந்த மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்ஷுக்கு நடுவில் நம்ம போடணும் மீதி இருக்க மசாலாவை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 6 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஷ் குக் ஆகிடுச்சுன்னா அடியில் கருப்பு கருப்பாக வரும் பார்த்திங்களா, லைட்டாக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடணும். 1 1 திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், இதை பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த கிரேவி எல்லாமே நம்மளுக்கு திக்காக ஆகணும். இதில் இருக்க கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாம் சிக்கனில் போய் ஒட்டிட்டு எண்ணெய் மட்டும் தனியாக வெள்ளையாக பிரியணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. இதை பாருங்கள், தொக்கெல்லாம் ட்ரை ஆகிட்டே வந்துச்சு பார்த்திங்களா. இதை பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சிடும். இதை பார்த்திங்களா, ஒயிட்டாக எண்ணெய் பிரிஞ்சிச்சு. மசாலாவே இப்போ கிடையாது.
சுத்தமாக மசாலா இல்லை, எல்லாம் சிக்கனில் ஒட்டிச்சு. ஓகேங்களா, ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீதி இருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட் வந்து சிக்கன்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த கிரேவி தொக்கு தொக்காக வரும். சிக்கனில் இருக்க ஃபேட்டு எண்ணெய் ரெண்டும் மேலே பிரியும். இந்த பாருங்க பிரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பிரியணும். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோங்க. இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வாசனைக்காகங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மிக்ஸ் ஆகணும். இதில் ஓகேங்களா, இந்த கிரேவி ட்ரையாக தாங்க இருக்கும். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் சுக்காவாக. இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி 200 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் நூலாக பிரிஞ்சிடும், ஓவர் குக் ஆகிடும். ஓகேங்களா, 200 ml ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள் ஆயில் ஃபேட்டை மேலே வந்துருச்சு. தொக்கு தொக்காக வந்துருக்கும் பாருங்கள். கொதிக்கும் போதே தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதிக்கும் போது முட்டை வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்போதே தொக்கு தொக்காக பிரியுது பாருங்கள். இதுதாங்க ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வரணும். வந்ததுக்கப்புறமா மீதி இருந்த அந்த ஃப்ரைட் ஆனியன் இருக்குங்களா 65 கிராம், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் சிக்கனில் அந்த கிரேவி தொக்கா விட்டுருக்கணும். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நான்கு சாப்பிட்லாம், எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். தாய்நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக சிக்கன் ஹரியாலி செஞ்சு காட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை எடுத்து பிளேட்டில் இந்த மாதிரி வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.